ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாம என்ன படம் பார்த்துட்டு விமர்சனம் பண்ண போறோம்னா மெய்யழகன். மெய்யழகன் ஒரு எப்படி சொல்றதுன்னா என்னை ரொம்ப உணர்ச்சி வசப்பட வச்ச படம்னே சொல்லாங்க. ஏன்னா இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா பிரேம்குமார். இவர் முன்னாடி எடுத்த படம் 96 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வயது காதல் அதை நினச்சிட்டு ஏங்கிட்டு ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதும் நம்ம ஃபீலிங் வேற ஒரு ஃபீலிங்கில் கொண்டு போயிருப்பாரு. படம் முடிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு கண்ணீரோட தான் வெளியே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் எடுத்த டேரக்டர் தான் பிரேம்குமார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதாவது இது வரைக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி தான் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்களுக்குள்ளான ஒரு உணர்வுபூர்வ விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு மெயின் கருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே சொந்தத்தை விட்டு நம்ம சிட்டிக்கு வந்துடும். சிட்டிக்கு வந்துருப்பது ஊருக்கு போகிறதுக்கு மறந்துடுவோம், எல்லாம் சொந்தத்தையும் மறந்துடுவோம். பட் ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 100% நான் சொல்கிறேன், உங்களை கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும். உங்களை உடனே ஊருக்கு போயிட்டு உங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு தோணுங்க. அதாவது நம்ம சிட்டியில் வாழ்கிற வாழ்க்கை வேறு, அந்த கிராமத்தில் வாழ்கிற சொந்த ஊரில் வாழ்கிற வாழ்க்கை வேறு. அது நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு இருப்போம். இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பழசை எல்லாமே ஞாபகப்படுத்தும். உங்களுக்கு சின்ன வயசில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ, ஏது பண்ணீங்களோ எல்லாமே ஞாபகம் வரும். எனக்கு ஸ்பெஷலாக சொல்லணும்னா அரவிந்த் சாமி சார் அவர் லைஃப்லேயே இப்படி ஒரு படம் நடிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. உண்மையாக நான் பார்த்ததில்லை. பயங்கரமாக நடிச்சிருக்காருங்க. அவர் அழ வச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு சீனும், அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு சீனில் இருக்கும், ரொம்ப எமோஷனலான சீன் அது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்ற போது நான் யாருன்றது என்னை காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லி அழுவார். அப்போ சொல்லும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது உணர்வுபூர்வமாக உங்கள் கண்ணில் தண்ணி இருக்கும். ஏன்னா அவர் அது உணர்ந்து நடிச்சிருக்க முடியாது, சாதாரணமாக நடிக்க முடியாதுங்க. அது அந்த ஒரு விஷயத்த ஒரு சொந்தக்காரங்க எல்லாம் பிரிவு அதெல்லாம் உணர்ந்துருப்பாருன்னு நினைக்கிற மனுஷன் அதெல்லாம் வெளியில் காட்டி, அதாவது நான் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்து நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னையும் ரொம்ப அழ வச்சிட்டார் இந்த படத்தில். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா, கார்த்தி மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க வச்சிருப்பாரு. என்ன ஆக்டிங்க மனுஷன். அதாவது கார்த்தியோட பெஸ்ட் கரியர்னே சொல்லலாம். இதுல இப்போ சமீப காலமா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே இந்த குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படம் சொல்லுவாங்க. ஆனா நான் துப்பாக்கியில சுடுறது, வெட்டுறது, குத்துறது, சின்ன ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டா அப்படியே போயிட்டே இருக்கும். அதுதான் குடும்பங்கள் கொண்டாடும் சொல்லுவாங்க. உண்மையாலுமே குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய படம் எதுன்னு கேட்டீங்கன்னா மெய்யழகன் தான். ஸ்பெஷலாக இந்த மியூசிக் டைரக்டரு கோவிந்தான்னு சொல்லிட்டு அவர் மனுஷன் எப்படி சொல்கிறது, பாட்டில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் மிரட்டிட்டாருங்க. படத்தில் ஒரு மாடுலேருந்து, ஒரு பாம்புலேருந்து, ஒரு கோழிலேருந்து, அப்புறம் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க உட்காந்து பூ வித்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறது, இந்த படத்தை இப்படி ஒரு சின்ன ஒரு தப்பாக சொன்னால் கூட நம்மளை பாதிக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு படம் பார்க்க வரீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் நினச்ச போக்கிலே நீங்கள் போகணும்னு நினச்சா, ஸ்பீடாக போகணும்னு நினச்சா அது கண்டிப்பாக நடக்காது. இந்த படத்தில் நீங்கள் ஒரு படம் பார்க்கணும், ஒரு படம் ரசிகர், என் மைண்ட் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா இந்த மெய்யழகன்ன்ற படம் உங்களை ஏன்டா வந்தோன்னு சொல்லிட்டு தோண வைக்காது. உங்கள் குடும்பத்தை, அதாவது இன்னும் ஒரு 10 பேரை கூட்டின்னு படம் பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்கும். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த படத்தில் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் கூட என்ன சொல்ற, படம் பார்க்கும்போது நீங்கள் திருந்துன்னு சொல்லிட்டு தோணும். அதாவது உனக்குள்ள ஒரு நல்லவன் வெளியே வருவான், கெட்டவன் போயிட்டு ஒரு நல்லவன் வெளியே வருவான். அதுதான் அரவிந்த் சாமி கேரக்டர் நடிச்சிருக்காரு. அரவிந்த் ஆக்சுவலாக ஒரு படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க படத்தில். இதில் நெகட்டிவ் ஷேடே கிடையாது. சுத்தமாக ஒருத்தர் நெகட்டிவ் கேரக்டர் யாருமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் கேரக்டர் தான் இருக்குது. நான் டேரக்டரை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னை விட்டா அவரை தட்டி பூச்சின்னு சொல்லிட்டு தோணுது எனக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. எப்படின்னா தமிழ் சினிமா எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே, தமிழ் சினிமா நல்ல படம் வரலன்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. போன வாட்டி ரப்பர் பந்து வந்துச்சு, வாழை அதுக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெய்யழகன் இந்த படம் வந்திருக்கு. உணர்ச்சி பொங்க வச்சிட்டாருங்க. தேட்டரில் நான் சொல்கிறேன், அழாமல் வெளியே ஒருத்தவங்க கிடையாது. எனக்கே வாய் தடுமாறுதுன்னா அதுதான் காரணம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு என்னடா மனுஷன் இப்படி இல்லாமல் ஒரு டேரக்டர் இருப்பாரா, இப்படியா யோசிப்பாரு. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது உங்களை கெட்டுட்டு போய்டும். அவங்க 90s, நீங்கள் 90s 80s நீங்கள் பிறந்து வச்சுக்க அந்த வருஷத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிறாங்க. இந்த ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகாவும் சூர்யாவும். உண்மையாகவே அவங்க இந்த கதையை கேட்டு எப்படி இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்கன்ற அவங்க மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். மற்ற எல்லா கேரக்டரும் சரி, ராஜ்கிரன்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு வயசுலாம் ஆகலைங்க அவருக்கு. அவர் வயசுலாம் ஆகலை. அவர் நடிப்பு சொல்கிறது, அவர் அழுவும் போது கண்டிப்பாக 100% சொல்கிறேன், நீங்களும் அழுவீங்க. ஒரு சின்ன ஒரு சீன் தான் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா கருணாகரன் ஒரு சின்ன ஒரு கேரக்டரில் வருவார். அவரும் ஒரு சிறப்பாக பண்ணியிருப்பார். நான் சொல்கிறதுங்க, எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் வர மரம் கூட நடிச்சிருக்கு. மரம், காற்று, தண்ணி,
சொல்ல வார்த்தையே இல்லை. வேற லெவல் படம். கண்டிப்பா வந்து குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய உண்மையான படம் இந்த மெய்யழகன் தான். தயவு செய்து தேட்டர்ல போய் பாருங்க. இதை வந்து நீங்க வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணிலாம் பார்க்காதீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த படம் வர்த்து வாட்சி. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அரவிந்த் சாமி கூடயும் கார்த்தி கூடயும் நீங்கள் ட்ராவல் பண்ணுன்றது அது வந்து மறுக்க முடியாத உண்மை. உண்மையாகவே சொல்கிறேன், தரமான சிறப்பான படங்க. நெகட்டிவ் ஷேட்ஸே இல்லாத ஒரு நல்ல படத்தை பார்க்கணுமா, வந்து மெய்யழகன் படம் பாருங்கள்.